ஹாய். காலையில் எழுந்து வர்றேன், டீ போட்டு சூடாக ரெடியாக இருக்குது, சாப்பாடு சமைச்சிருக்கு. ஆனால் ஆளை மட்டும் காணோம். நானும் தம்பியும் ஹாலில் தான் தூங்கிட்டு இருந்தோம். எங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க சாப்பாடை கட்டிட்டு வேலைக்கு ஓடிட்டாங்க. காலையில் எழுந்து வந்து ஒரு அரை மணி நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் டீ குடிக்க போனேன். அதுக்கும் பங்குக்கு ரியோ பைபிள் வந்துட்டான். அவனுக்கு ஒரு ரஸ்கை கொடுத்துட்டு தீபாவளிக்கு பிடிச்ச அடமலை இன்னும் நொட்டுன்னு பேஞ்சிட்ருக்கு. எனக்கு பாத்திரம் விளக்குற வேலையே பிடிக்காது. எப்போரா பாத்திரம் விளக்க யோசித்து அப்புறமா ஒரு வழியாக எப்படியோ பாத்திரத்தை விளக்கிறேன். சென்னையிலனா வீட்டுக்குள்ளே சிங்க் இருக்குது, எப்படியோ முட்டி திணறி பாத்திரத்தை விளக்கிடலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, சிங்கு வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே வெளியே வாளியில் தண்ணி பிடிச்சி தான் விளக்குவாங்க. அப்புறமா யோசிச்சு பார்த்தேன், காலையில் டிஃபனுக்கு இட்லி வச்சிடலாம், அதுக்கு சட்னி வச்சா மதியானம் ஒரு குழம்பு வைக்கணும், நைட்டுக்கு ஒரு குழம்பு வைக்கணும். அதனால் நிறையா காய்கறிலாம் போட்டு சாம்பாரை வச்சு விட்டு மாவெல்லாம் கரைச்சி வச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்து டிஃபன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு ஒரே ஓட்டமாக கிளம்பிட்டேன். வெளியூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட பரவாயில்ல போலங்க, நல்லா பைக்கில் பஸ்ஸில் போயிட்டு ரோட்லேயே போகலாம் போல். உள்ளூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இந்த வயக்காட்டுக்குள்ளே தண்ணிக்குள்ளேயும் சேருக்குள்ளேயும் நான் படுற பாடு இருக்கே. அங்கே போனால் இந்த ரியோ எனக்கு முன்னாடி முதல் ஆளாக நிற்கிது. வீட்டுக்கு வந்தால் இவர் வெடியை போட்டு வீடு ஃபுல்லாக ஒரே வெடிங்க. இதில் வேற என் தங்கச்சி வீட்டுக்கு சாத்திரப்புக்கு வெடி போடலாம் வா அப்படின்னு சொல்லி என்னையும் கூட்டி போயிட்டார். பாய்.